இந்த மாதம் வாக்குத்தத்தம் அந்தரங்கத்தில் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வாரு? வெளியரங்கமா அவனுக்கு பதில் கொடுப்பாராக. அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நாம் பார்க்க போற காரியங்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு சற்று வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீத புஸ்தகம் 15வது சங்கீதம், சங்கீதம் 15:1. கர்த்தாவே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார்பா பரலோகம் போவா? நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வி அதான். எவனுமே சரியில்லை, அவரே சரியில்லை, இவரே சரியில்லை, பிரசங்கம் பண்ற பிரதரே சரியில்லை, அவரே சரி, யார் போவா? Who will enter into the kingdom of God? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Who shall dwell in the holy place? யாரையா போவா? அவன் போயிட்டா நான் போயிடுவேன், அவரு போயிட்டா நான் போயிடுவேன். நீ கூட ஒருத்தர் சொன்னாரு, அந்த பாஸ்டர் போயிட்டா நான் கண்டிப்பா போயிடுவேன். அவன் தண்ணி அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறான் சொல்றான், அந்த பாஸ்டர் போயிட்டா போயிடுவான். ஏயா? ஐயோ, அவர் செய்யறது அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன்ப்பா, அவரு போயிடுவாருப்பா, அவர் ஆணோட வேலையை செய்யறாரு. எல்லா மனுஷனும் குறை உள்ளவன் தான். எல்லா மனுஷனும் குறைன்னு பார்த்தா குறை தான் தெரியும். அவரை பார்க்காதப்பா, இயேசுவை பாரு, இயேசுவை பாரு. இயேசுவை பார்த்தா அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான்? இப்ப நம்ம போனோம், இயேசுவை பார்க்கணும், இயேசு இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம். அதுதான் நம்முடைய ஒரே கோல். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது சபைகளில்? இன்னைக்கு பாருங்க, நிறைய பிரசங்க நானும் கேட்கிறேன். கர்த்தர்களோட கூட இருக்கிறார். கர்த்தர், அதாவது மோட்டிவேஷன். இன்னைக்கு எல்லாம் மோட்டிவேஷன் இன்னும் ஸ்டாப் ஆகல. இன்னும் எல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், கரத்தை நீட்டுங்க, ஆண்டவரை பிடிங்க, ஆண்டவரை கைவிட மாட்டாரு, நம்முடைய தேவன் மகிமை. உண்மைதான்யா, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல, சத்தியம், அதுதான் சத்தியம். ஆனா அதுக்கு மேல முக்கியம், நாம் இயேசுவை சந்திக்க, மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆகிய நாம் என்ன செய்யணும்? எதிர்கொண்டு போகணும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதம் பிரசங்கம் கேட்கறதுனால ஆசீர்வாதம் வராது, அது கடைசி தான். நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய கவனமா இருந்தால் உன் தலைமுறையே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க சந்ததிக்கே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? யார் இயேசுவை சந்திப்பா? 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து, he that walketh uprightly and walketh righteousness, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, the truth of his heart. The person who speaks the truth. நீ சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாய் காணப்பட வேண்டும். நீ தேவனுடைய அன்பை, speak the truth. இன்னைக்கு சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காதே என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை வாங்க வேண்டும். சத்தியத்தை வாங்க வேண்டும் என்றால் சத்தியத்தின் மேலே நீ பிரியமா இருக்க வேண்டும். யார் அந்த சத்தியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவன் தான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என்னோட காலை டிவோஷன்ல யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவரை அறிவதும் அவரை அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதும் நமக்கு என்னவா இருக்கிறது? நித்திய ஜீவன் இருக்கிறது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுக்கு அறிய 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 நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பீர்கள். ஹல்லேலூயா. The more you taste the love of Jesus, the more the knowledge you have about the Christ, about the Creator, you will experience the presence of God. Hallelujah. இந்த தேவ பிரசன்னம் உங்களை பரிசுத்தமாக்கும். தேவ பிரசன்னம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ பிரசன்னம் உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். தேவ பிரசன்னம் உங்களை எல்லா வியாதியிலிருந்து சுகமாகும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன். 7 வயது நிரம்பிய ஒரு பெண், ஒரு சிறுமி, அவங்களுடைய மாமா ஹாஸ்பிட்டல்ல சிக், டெத் பெட். இந்த மாமா ரொம்ப நேசிக்கிற அது டியூப்ல என்கிட்ட இருக்கு. அந்த ரொம்ப நேசிக்கிற அந்த மாமா சிக் ஆயிட்டாருன்னா அந்த பிள்ளை அழுகுது, மம்மி வாட் கேன் ஐ டு, ஐ வாண்ட் மை அங்கிள் பேக்,
எனக்கு மாமா வேணும். அப்போ அவங்க அம்மாவும் அந்த பிள்ளையும் ராத்திரி கையை பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த பிள்ளை மேல ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். அந்த பிள்ளை 3/4 மணி நேரமா 1/2 மணி நேரமா அந்நிய பாஷையே பேசிட்டு இருந்திருக்கு. அம்மாவும் தன் அம்மாவுடைய சொந்த சகோதரன் இந்த இந்த சிறுமியும் தாயும் 2 பேரும் சேர்ந்து 1/2 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தபோது நடந்த சம்பவம் என்ன? அங்கு ஐசியூல மரணத்துக்கு போராடி கொண்டிருந்தாங்க மாமா எழும்பி உட்கார ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, தேவ பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். அதிசயம் நடக்கும். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார். எப்ப கைவிட மாட்டாரு? நீ ஆண்டவர் பிரசனத்தில் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து பாருங்க, தேவனை அறிந்து பாருங்க, இயேசுவோட அன்பை ருசிச்சு பாருங்க. அற்புதம் நடக்கணும்னு ஒரு பிரசங்கம் தேவையில்லை, தன்னால நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிட்ச் போட்டா லைட் எரியும்ன்ற கிளாஸ் எடுக்க தேவையில்லையா? தெரிஞ்சாலே போதும், நீ அறிந்திருந்தா போதும். சுவிட்ச் போட்டா என்ன செய்யும்? லைட் எரியும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? கரண்ட் வேணும். இந்த ஞானம் இருந்தாலே போதும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தாலே போதும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து அது பிறருக்கு சொல்லும் போது உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருப்போம். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும் இந்த சண்டே will be the last service? உலகம் முழுவதும் சொல்றாங்க 23ஆம் இயேசு வருவார்னு. I don't know. வந்துட்டார்னா this is going to be the last service. ப்ரிசைஸா எல்லா காரியம் நடந்துட்டு வருது. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இயேசு மரித்திருக்கிறார். புளிப்பில்லாத பண்டிகை அன்னைக்கு இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். முதற்கனி பலனை கொண்டு வர நாளிலே முதற் பலனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பெந்தேகோஸ்து பண்டிகை அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஒவ்வொரு பண்டிகை அன்னைக்கும் கரெக்டா நடந்திருக்கிறது. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கடைசி காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் முழுவதும் எழுந்திருப்பார்கள். அப்ப அந்த கடைசி காலம் எது? இந்த யூபிலி ஆண்டினுடைய இதான் கடைசி எக்காலம் பண்டிகை. புரியுதா? அந்த சத்தியம் புரியுதா? I'm not here to say the date and the time. ஆனா be prepared. இன்னைக்கு சத்துருவானவன் இன்னைக்கு அநேகரை வஞ்சக வலையில விழ வைத்திருக்கிறான். வஞ்சகமான போலியான காரியத்தை காட்டி இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சிலர் ஆவிக்குரிய பெருமை வந்ததுனாலே, ஆவிக்குரிய பெருமை, ஐ எம் பெர்ஃபெக்ட், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவங்க அப்படியே சொல்லி சொல்லி அவங்க ஜெபம் கேட்கப்படாமலே போயிட்டு. இன்னைக்கும் யாராவது என் மேல குறை சொன்னாங்கன்னா ஐ வில் அக்செப்ட் இட். நான் அந்த வியூல நான் பார்ப்பேன். பண விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறேன்னா? யாரோ சொன்னாங்களா பாஸ்டர் ரொம்ப மணி மைண்டட். எஸ், ஐ அக்செப்ட் தட். மணியை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். ஐ ஷுட் ஹேவ் த நாலேஜ் அபவுட் ஹேண்ட்லிங் த மணி. ஐ எம் வெரி கால்குலேட்டிவ். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் இருக்கிறேன்னு நான் சொல்ல வரல. பணம் அது எல்லாம் தீமை இருக்கு, நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது. கவனமா இருக்க வேண்டும், உதாசீனமா இருக்கக்கூடாது. பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. மணி மேனேஜ்மெண்ட் தெரியலன்னா உங்க லைஃப்ல யூ cannot go to the peak. 1000 ரூபாய் இன்னைக்கு வருமானம்னா அதுல உனக்கு 200 ரூபாய் மிச்சப்படுத்த தெரியணும். அது தெரியலன்னா பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை. புத்தி இருந்தாதாங்க பக்தி. சொல்லுங்க, என்னது? புத்தி இருந்ததான் பக்தி. யாராவது என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் அதை யோசிப்பேன், நான் சிரிச்சுப்பேன். ஓகே, அவங்க தெரிஞ்ச அவ்வளவுதான். பட் ஹவ் ஐ ஆம் பிஃபோர் கிரைஸ்ட். தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வருகையிலே யார் போவா? First, those who are prepared spiritually, they will be taken up. இரண்டாவது,
Those who belong to Christ alone, கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தங்களுடைய இருதயத்தை கொடுத்தவர்கள் இயேசுவோடு இருப்பார்கள். மூன்றாவது, existing in the salvation and fruit bearing life. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்கள் தான் இயேசு அருகிலே போக முடியும். சொல்லுங்க, மூன்றாவது குறிப்பு என்னது? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த கனி கர்த்தருடைய சமூகத்திலே அது இனிதா இருக்க வேண்டும். It should be, oh God. நான்காவது காரியம், those who walk in the light, those who walk in the path of Jesus, those who walk in holiness. மூணு காரியங்கள். முதல் காரியம் என்ன? வெளிச்சத்தில் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும், கிறிஸ்து இயேசு நியமித்த பாதையில் நடக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் உண்டு. அதில் நடக்கிறவன் முடிவில் எங்க போய் முடிப்பான்? மரணம் போய் முடிப்பான். பிராட்வே, அகலமான வழி, அதில் உட்பிரவேசித்து இருக்கிற அநேகர். ஆனால் அதன் முடிவு என்னது? மரணம். இடுக்கமும் ஒடுக்கமான பாதையிலே உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர், only few. They accept the narrow path. இடுக்கம். அதுல உண்மையாய் காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். வியாதி, பலவீனங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பணம் இல்லை, பொருள் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு, வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, வேலைக்கு போனால் நிம்மதி இல்லை, ஃப்ரெண்டு பார்த்தா இல்லைன்றான், நம்ம குழப்பம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனாலும் நீ கர்த்தர் நியமித்த பாதையில நீ பாடிக்கொண்டு போகிறாய் அல்லவா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறாய் அல்லவா, நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது. வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்பதை மறந்து போகாதீங்க. Those who walk in the light, those who walk in the path of Christ, those who walk in the path of holiness, they will be taken up. Hallelujah. அடுத்தபடியாக, those who love Jesus with the full heart, முழு இருதயத்தோடு இயேசுவை நேசிக்கிறவங்க. சும்மா சாதாரண நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் பாடிடலாங்க, பாட்டை பாடிடலாம். How you present yourself before Christ. நீ இயேசுக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்க? Today is the day of God. இது கர்த்தருடைய நாள். Where are you now? நீ எங்க இருக்கிறப்போ? I am not able to see some people. சிலர் ஆலயத்துக்கு வராதது நான் பார்க்கிறேன். So pathetic. You may not be taken up. நீ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் கர்த்தர் வருகையிலே போக முடியாது. No. Don't deceive yourself. It's not a club. It is not a recreation center. But today the church is made as a recreation center. ஒரு பொழுதுபோக்கு இடமாக இன்னைக்கு சபை மாறிவிட்டது. கண்டிப்பாய் சொல்வதற்கு இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? கண்டிப்பா சொன்னா காணிக்க வராது, தசமாக வராது. நோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் நாங்கள் உங்க பணத்துல வாழலங்க. we live by faith. விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we live. நீங்க எங்களை விட்டுட்டு போகலாம், நீங்க எங்களை மறக்கலாம், நீங்க வேணான்னு சொல்லிட்டு போகலாம். அதாவது இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா இருக்குது? வேலை இல்லாதப்ப சபையில் இருப்பாங்க, வேலை கிடைச்சி கொஞ்சம் 30,000 ரூபாய் சம்பளம்னா சபையை மாத்திடுவாங்க. அப்புறம் 30,000 ரூபாய் 1,00,000 வந்தோடனே அந்த 30,000 ரூபாய் சபையை விட்டுட்டு எங்கே போயிடுவாங்க? 1,00,000. நீ அங்கே போய் உட்காந்துனா சத்தியெல்லாம் பேச மாட்டாங்க. அவர் வாட்டு வருவாருங்க, பாஸ்டர் பென்ஸ் காரில் வருவார், ஒரு பெரிய காரில் வருவார். வந்துட்டு நல்ல ஜோரா காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்,
ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நீ கொடுக்குற காணிக்கை வாங்கி வாயில போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அதுதான் 1,00,000 சம்பளம் வாங்குறலாம் எதிர்பார்க்குறாங்க. சத்தியம்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ரொம்ப சொசைட்டில அவங்க வரும் அப்படி அப்படி பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கிறீங்க? உங்க ஆத்மாவை பார்க்க மாட்டாங்க. வருகையில போக முடியாது. ஒரு தகப்பன் பிள்ளைய கண்டித்து வளர்த்தா அந்த பிள்ளை நல்லா இருக்குங்க. பிரம்ப கையாடாதவன் தன் மகனை என்ன செய்யறான்? பகைக்கிறான். சத்தியத்தை இன்னைக்கு மறைக்கப்படுகிறது, சத்தியம் இன்னைக்கு போதிக்கப்படுகிறது இல்ல. அருமையான தேட ஜனமே, இன்னைக்கு சபை நிலைமை அப்படியே இருக்குது. வேலை இல்லாட்டினா ஒரு ஷெட் ஸ்ட்ரக்சர் உட்காந்து இருப்பான். 30,000 கட்சோன்னா அப்படியே அப்படியே ஒரு பார்ப்பான். அந்த 1,00,000 சம்பளம் வாங்கினோன்னா ஆட்டம் பாட்டம் அங்க அந்த எல்லாம் தலை விரிச்சு போட்டு ஆடுறாங்க பாருங்க, அங்க குதிக்கிறான் பாருங்க. அங்க போய் உட்காந்து ஐ வர்ஷிப் யூ, ஐ லவ் யூ. யாரை ஏமாத்துறையா? யாரை ஏமாத்துற? கர்த்தரை நீ முழு உள்ளத்தோடு குழு பலத்தோடு நீ அன்பு கூர்ந்தாய், உண்மையாய் பாடுகளிலே கர்த்தர் உன்னை விடமாட்டார். If you truly, sincerely, faithfully, if you're going to love Christ, after every suffering, after every pain, after every tears, God brings an ஒரு மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமென். Escalation. You have an escalation. ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். உன் அன்பு நிரூபிக்கப்பட்டது, இந்த பாடுகளிலே நிரூபிக்கப்பட்டது. வியாதியிலே நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று நீ நிரூபித்தாய். யெகோவா ராஃபா, he is my healer என்று நீ சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாய். அந்த மகிமையினாலே கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். You will be delivered. நீ முற்றிலுமாய் ரட்சிக்கப்படுவாய். ஹalleluya. இந்த அனுபவம் உடையவர்கள் பரலோகத்திலே நித்தியமாய் கர்த்தரோடு இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? Hallelujah. Who will not be raptured? யார் கர்த்தருடைய வருகையிலே போக மாட்டார்கள்? Worldly people, worldliness, உலக பிரகாரமான இருக்கிறவர்கள், love of earthly things. செல்போனை நீக்கி பாருங்க, நீக்கி ஐயோ கர்த்தாவே, காசு இருக்குதோ இல்லையோ இஎம்ஐ போட்டாது வாங்க. யோ இஎம்ஐ வாங்குறோம்னா பரலோகம் போக மாட்டாயா? நல்லா புரிஞ்சுங்க. காசு இருந்தா பொருளை வாங்கு, காசு இல்லைன்னா வாங்காத. கிரெடிட் கார்டுல உனக்கு இங்க பேலன்ஸ் காட்டும், வரையில அந்த இந்த கிரெடிட் கார்டு உனக்கு கீழே இழுக்கும். ஹலோ, சீக்கிரமா இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. வட்டிக்கு கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்கலையா, இந்த கடன் உனக்கு கீழே இழுக்கும். ஹலோ, கார் இஎம்ஐயா, கார் உனக்கு கீழே இழுக்கும். செல்போன் இஎம்ஐயா, அந்த செல்போனை கீழே இழுத்துரும். இந்த டீச்சிங்லாம் இல்லைங்க. அந்த நாட்கள்ல வெளிநாட்டுக்கு போனோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ஓசி வாங்கணும். இவர் மேல எந்த குற்றமும் இல்லை என்று என்ஓசி வாங்கணும். இன்கம் டாக்ஸ்ல போய் ஐடி டிபார்ட்மெண்ட்ல போய் அங்க என்ஓசி வாங்கணும். இதெல்லாம் சட்டம் இருந்தது அந்த நாட்கள்ல. எந்த குற்றமும் இல்லை, இவர் ஒழுங்கா வரி கட்டி இருக்கிறாரு, இந்த என்ஓசி கொடுத்தாதான் அந்த நாட்கள்ல விசா கொடுத்தாங்க. இங்க இருக்கிற ஊருக்கு அந்த பக்கம் போறதுக்கு இவ்வளவு இருக்குதுயா. இவர் 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருப்பாராம், எக்கால சத்தம் கட்டணும் போயிடுவாராம். நல்லா இருக்குத கதை. 10 லட்சம் இஸ்துக்கும் 10 லட்சம் என்ன பண்ணும்? ஆமா, வட்டி கடன் வாங்கினிய அவன் கடன்காரன் விடுவானா? அடுத்த நாள் வருவான்ல வீட்டுக்கு, 2 மாசம் கொடுக்கணும் தேடி வருவான்ல, வருவானா வரமாட்டானா? இவரு போயிடுவார் அங்க மேல. As early as possible, settle it immediately or withdraw. இதுதான் சத்தியம். கட்டணை வாங்கியாத வீடை கட்டு, கட்டணை வாங்கியாத கல்யாணத்தை நடத்து. பாஸ்டர் நீங்க சொல்றீங்க பாஸ்டர், எங்க நிலைமை அப்படி இல்லையா பாஸ்டர்? விசுவாசித்தா தேவ மகிமை காண்பா. நானும் கல்யாணம் நடத்தினேன், என்கிட்ட என்ன இருந்தோ அதான் நடத்தேன். நிறைய பேர் கேட்டேன், கூப்பிடலையா பாஸ்டர்? நான் சொல்றேன், என் கெப்பாசிட்டி 1000 பேர் தாங்க, அதுக்கு மேலே என்னால் முடியாது. சாப்பாடு 1200 பேர் சொன்னோம். 1000 பேருக்கு நாங்கள் எதிர்பார்த்தோம், 1200 பேருக்கு சாப்பாடு செஞ்சு என் கெப்பாசிட்டி. அன்பு இருந்தால் நீங்களே வந்திருக்கலாமே. நானே 2 கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷனுங்க கார்டே கொடுக்கல, ஆனால் நான் போனேன்.
2 கல்யாணம். ஒரு கல்யாணம் இந்த லைட் போட்டு கொடுத்த தம்பி சார்ல்ஸ், பிரேமா ஆடியோ. இன்விடேஷன் கொடுக்க கேள்விப்பட்டேன். போயிட்டேன். மாப்பிள்ளை மேடையில் நிற்கிறாருங்க. கியூ பயங்கர கியூ, 3000 பேர் மேலே. பார்த்தோன்னே பொண்ணை விட்டுட்டு அங்கே நிற்கிறவங்களாம் இங்கேருந்து குதிச்சிட்டாப்ல. அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள் சாரி அங்கிள், நிரூபிச்சிட்டே அங்கிள் நீங்க. ஏய் இருடா, ஒன்றுமே இல்லைடா. அன்புனா தானே வந்திருக்கிறேன். அவ்வளோடா, அழுவாத அழுவாத அழுவாத. ரொம்ப சந்தோஷம் அங்கிள், ரொம்ப சந்தோஷம் அங்கிள். எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இன்விடேஷன் கார்டே இல்லாமல் போனாங்க. இன்னொரு கல்யாணம் கேள்விப்பட்டேன். முடிகிற நேரத்தில் போய் பார்த்து கவர்மெண்ட்டு கிஃப்ட்டை கொடுத்து, தம்பி பாஸ்டர் சாரி பாஸ்டர் சாரி பாஸ்டர், இருக்கட்டும்ப்பா இருக்கட்டும்ப்பா, உனக்கு வார்த்தையே வரல. அன்பு அன்பு சொல்லுங்க, அது அன்பு, அன்கண்டிஷனல். இன்னைக்கு உலகத்தின் மேல பிரியமாக்கிறவர்கள் போக முடியும். ஆவியிலே அனல் இல்லாதவர்கள், lukewarm Christians cannot go. Spiritual negligence, ஆவிக்குரிய நெக்லிஜென்ஸ் என்ன சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அசட்டை பண்ணுதல், நிர்விசாரம், அசட்டை பண்ணுதல். பாருங்க, சாயங்காலம் ஆராதனை வரமாட்டாங்க. நெக்லிஜென்ஸ் இதெல்லாம் வர முடியாதுங்க. ஸ்பிரிச்சுவலா நெக்லெக்ட் பண்றாங்க பாருங்க, நெக்லெக்ட் பண்றாங்க பாருங்க, அங்கெல்லாம் ஆண்டவர் வருகையில போக முடியாது. நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப். எதற்காக இயேசு பிடித்தார் என்பதை அறியாம வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய வருகையில போக முடியாது. They cannot understand the purpose of Christ. ஏன் ஆண்டவனை ரட்சித்தார்? Why I am saved? Why I am going? Why I am in the church? நீ ஏன் ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற? Why? அவங்க எல்லாம் போக முடியாது. Those who lack in readiness, ஆயத்தத்திற்கு ஆயத்தப்படணும்னு ஆசையா இருக்கு, ஆயத்தப்படணும்னு சத்தம் கேட்குது, ஆயத்தமாகணும்னு ஆசை இருக்கு, ஆனா சூழ்நிலையினாலே அவங்க ஆயத்தமாகல, அவங்களும் போக முடியாது. Those who are not watchful, கவனம் இல்லாதவர்கள், மாயமாலம், ஹிப்போக்ரசி, போக முடியாது. கீழ்ப்படியாதவர்கள் போக முடியாது. Not having proper knowledge or interest in the rapture, ரகசிய வருகை குறித்துதான அறிவும் ரகசிய வருகை குறித்துதான அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணமோ இல்லாதவர்கள் கர்த்தருடைய வருகையில போக முடியாது. reluctant, ஆர்வமற்ற, விருப்பமற்ற விசுவாசிகள் ஆண்டவருடைய வருகையிலே போக முடியாது. ரட்சிக்கப்படாதவங்க போக முடியாது. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க போக முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் போக முடியாது. பரிசுத்த வாழ்க்கையில் நிலைத்திருக்காதவர்கள் போக முடியாது. வேதம் வாசிக்காதவர்கள் போக முடியாது. ஜெபிக்காதவர்கள் போக முடியாது. சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களுக்கு இயேசுதான் தெய்வம் என்று சொல்லாதவர்களுக்கு தேவனுடைய வருகையிலே போக முடியாது. முதலாவது, உலகத்தான் என்றால் என்ன? வாட் இஸ் வேர்ல்ட்லினஸ்? எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். Do not be deceived. வேசி மார்க்கத்தாரும், neither the sexually immoral, idolatries, விபச்சாரக்காரரும், adulteries, சுயப்புணர்ச்சிக்காரரும், men who practice homosexualities, ஆண்புணர்ச்சிக்காரரும், those who are lesbians, திருடரும், thieves, பொருளாசைக்காரரும், greedy, வெறியரும், drunkards, உதாசீனரும், revilers, கொள்ளைக்காரரும், slanderers தேவனுடைய ராஜ்யத்தை will not சுதந்திரிப்பதில்லை. hinder the kingdom of God. தேவனுடைய ஜனமே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அநீதி செய்கிறவர்கள், உலகத்தான் தேவனுடைய வருகையிலே போக முடியாது. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே போக முடியாது.
இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தை கேட்க வந்திருப்பீர்கள் என்றால் இதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? உலகத்தனா இல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவை தரித்திருப்பேனானால் நான் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நான் போவேன், நான் இயேசுவை முகமுகமாய் பார்ப்பேன். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன். எத்தனை பேர் கருதுகிறீங்க? The most blessed people are those who are going to be raptured. Amen. இந்த கைவிடப்படுவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவர்கள் தான் மிக மிக பெரிய பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தான் யார்? Anything that pulls away or taking away from the worldliness, not reaching God. தேவனிடத்தில் சேரப்படாதபடிக்கு எதெல்லாம் நம்மளை வேறு பிரிக்கிறதோ அல்லது இழுக்கிறதோ அல்ல கீழே தள்ளுகிறதோ அதெல்லாம் உலக வாழ்க்கை. இரண்டாவது, எது உலகத்தான் வேதம் வாசிக்க மாட்டான். உலகத்தில் இருக்கிறவர் ரட்சிக்கப்பட்டிருப்பான். நான் சொல்றதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. They are all saved people. They are baptized. They themselves say that I am an anointed person. இன்னைக்கு நிறைய உலக கவலைகள், உலக காரியங்கள் தான் நம்ம மனசுல இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருவன் விதைக்க புறப்படுகிறான், விதைக்கிறான். ஒரு சில விதை எங்க விழுகிறது? வழியருகே விழுகிறது. ஒரு சில விதை எங்க விழுகிறது? கற்பாறையிலே விழுகிறது. ஒரு சில விதைகள் என்ன செய்கிறது? முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது. ஒரு சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் விழுகிறது. எல்லாம் முளைக்கிறது. வழியருகே விதைக்கப்பட்டது இந்த பறவைகள் என்ன செய்கிறது? பட்சித்து எடுத்து போய் கொண்டிருது. ஆனால் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதை அது நல்ல முளைச்சு வருது. ஆனா அந்த முள் என்ன செய்யுது? குத்துது. எங்க பீச்சுக்கு போனாலும் நிம்மதி இல்லை. ஒரு நாள் பீச்சுக்கு போயிருக்கிறேன், பயங்கர டென்ஷன்ல போயிருக்கிறேன். ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி நான் அங்கே சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் பீச்சுக்கு உட்காந்துட்டு கம்முன்னு பேசிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தன் வந்துட்டாங்க, குட்டிகாரன் வந்து எங்கள் காலை பிடிச்சிக்கிட்டான். சாமி 50 ரூபா கேட்குறான். நான் சொல்றது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி 50 ரூபா கொடு. எதுக்கு தெரியுது? அப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன், ஏய் எங்க போனாலும் நிம்மதி இல்லையடா, அங்கதான் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல பெரிய பிரச்சனைடா. அவன் குளிச்சு பல மாசம் இருக்கும் போல, நாத்தம் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரான், ஐயா அண்ணா 50 ரூபா கொடுண்ணா. அன்னைக்கு 50 ரூபா அடிச்சா ஒரு ஆஃப் அடிச்சிடலாம். 50 ரூபா கொடுனா கெஞ்சிரான் அவன். போடா நான் தரேன்டா, நீ போயிட்டாரு எனக்கு இப்போ கொடுன்றான். அவன் யோசிங்க, நாங்க எல்லாம் குடிகாரன் உட்காந்துக்கிறோன்னு. அவன் பாரு நாங்க எப்படி இருக்கிறோம், குடிகாரன்னு நினைச்சுக்கிறோம். நாங்க ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு உலகம் அங்க அப்படிதாங்க இருக்குது. எங்க போனாலும் நிம்மதி இல்லாங்க. மனைவிக்கு பாய்ந்து சினிமா தியேட்டருக்கு போறான். ஆனா சினிமா தியேட்டர்ல பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்றாங்க, ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகல. நடந்ததுங்க. ஆண்டவர் சில நேரத்தில் அப்படிதான் வச்சிருப்பாரு. நீ யோனான போல ஆண்டவர் உன்னை அழைச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஒரு விதமா அழைச்சிருக்கிறாரு. நட்சத்திரங்களுக்கு கத்தர் மேனியை வைத்திருக்கிறது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா கத்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த அழைப்புல நீ உண்மையா இருந்தீங்கன்னா கத்தர் உன்னை கைவிடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. நம்மளோட ஒரே நோக்கம், ஒரே கோல் என்ன? ரகசிய வருகையில் போனோம். சொல்லுங்க, எங்க போனோங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, ராப்சர். சொல்லுங்க, ராப்சர். ராப்சர்ல போயிடணும், ரகசிய வருகையில் போயிடணும். யார் போக மாட்டா? வேதம் வாசிக்காதவங்க போக மாட்டாங்க, ஜெபிக்காதவங்க போக மாட்டாங்க. அவங்களாம் உலகத்தான். நோ ஃபெலோஷிப் இன் த சர்ச். ஆராதனைக்கு ஒழுங்கா சரியா வரமாட்டாங்க. they'll be irregular. வருவாங்க, வராமல் இருப்பாங்க, நிற்பாங்க, திடீர்னு வருவாங்க, போயிடுவாங்க. They won't give importance to the church or the church fellowship. அவங்க அந்த உலகத்தான்கள். They never give importance to God or godly matters. உலகத்தான் வந்து விசுவாசி இல்லை, விசுவாசிக்கு தான் அது. எப்படி இந்த விசுவாசி உலகத்தோடு இருக்கிறான் பாருங்க. உலக கவலை, நாளைக்கு என்ன பண்ணும், என் பொண்ணுக்கு என்ன பண்ண போறேன், என் பையனுக்கு என்ன பண்ண போறேன், இந்த வீடை யார் கொடுக்கணும், அந்த வீடை யார் கொடுக்கணும், இந்த பேங்க் பேலன்ஸ் யார் கொடுக்கணும், இந்த நகையெல்லாம் யார் கொடுக்கணும், இந்த நகையை அவளுக்கு கொடுக்குறதா இவளுக்கு கொடுக்குறதா, இதையே யோசி. ஒரு வீட்டில் தங்கி இருந்தாங்க.
காலையில 5:30 மணிக்கு சத்தம் கேட்குது ஒரு ரூம்ல இருந்து. ஐயா கேட்குறாரு அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு போய் நகை வாங்கிடலாமா? பாஸ்ட் வந்துக்கிறாரு, அவரை அமுச்சிட்டு வாங்கிக்கலாமா? காலை 5:30 மணிக்கு. எங்களுக்கு 6 மணிக்கு அந்த அம்மா காப்பி கொண்டு வந்தாங்க. நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் எந்த நகை கடைக்கு போகணுமான்னு. ஓ முழிக்கிறாங்க. நான் சொன்னேன் 5:30 மணிக்கு ஜெபிக்கிற நேரம் சிஸ்டர், நீங்க என்ன நகை கடைக்கு? ஐயோ ஐயா கேட்குறீங்க, எங்க வீட்டுக்காரு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இதுதான் பேசின்னு இருப்பாரு. சீட்டு போடலாமா, அதை பணத்தை அங்கே போடலாமா? அது உங்களுக்கு பணம் திமிரியா? உனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கிறனால தான் இங்க போடலாமா அங்க போடலாமா? யோ அம்மா நீ போய் தேவராஜ்யத்துக்கு விதைங்கம்மா, விதைங்க. விசுவாசி தான், ஆனா they never give importance for God or God matters. ஊழியத்திற்காக ஊழியர் காரியங்கள் எல்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆமென். இந்த உலகத்தானா விசுவாசி, அவங்க எப்போதுமே காட் ஸ்டாண்டர்ட் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை இருக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே உலகத்துடைய ஃபேஷன். உலகம் என்ன, இது இப்படி இருக்கு, அவன் இந்த ஃபோன் வாங்கிட்டான், ஓ இந்த செயின் போட்டிருக்காங்க, ஓ இந்த வளையல் போட்டிருக்கு, இது அழி, ஓ இந்த ட்ரெஸ் இப்படி, இவன் கிழிச்சு போட்டா நானும் கிழிச்சு போட்டுக்கிறேன், இவன் கொண்ட வச்சுருக்கிறேன் நானும் கொண்ட வச்சுருக்கிறேன், இவன் ஆட்டோ அணுகுண்டு மாதிரி வச்சுருக்கிறேன் அவனும் நானும் போட்டுக்கிறேன், இங்க கம்மல் குத்த நானும் கம்மல் குத்திக்கிறேன். இதுதான் உலகத்தான் செய்கிற காரியம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது. இவங்க தேவ ராஜ்யத்தில் வர முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழுதுறீங்க? காதால கேட்கறது. இப்போ நான் வெளியே போய் கேட்டேன்னு சொல்லுங்கன்னா பப்பன்னு அந்நிய பாஷை தான் பேசணும். எழுதுங்க, ரைட் இட் டவுன். அதெல்லாம் உட்காந்து பல வாரமா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரில் கேட்டுக்கொண்ட காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தான் இருக்கிற விசுவாசிகள், they enjoy the pleasures of the world but not the pleasures they get from the God presence. தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை தேடி வர மாட்டாங்க. ஆனா எது தேடி போவாங்க? உலகத்துல கிடைக்கிற மகிழ்ச்சியை தேடி போவாங்க. they won't come to the church but they'll be in the எங்கேயாவது ஒரு சென்ட்ரலா உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ரிலாக்ஸ். எக்காலம் சத்தங்க கேட்காது. மாலில் உட்காந்துருப்பாங்க சாயங்காலம். இங்கே ஆராதனை நடந்துன்னு இருக்கும், மாலில் ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பாங்க. எக்கால சதம் கேட்காது. போன வாரம் ஃபீவருங்க, செத்தாலும் சாகிற இங்கே தான். Give importance to the presence of God. அங்கே உனக்கு மகிழ்ச்சியை கத்தர் வைத்திருக்கிறார், எடுத்துக்கங்க. That's the most happiest place. Hallelujah. எத்தனை பேர் ஆமென்றீங்க? Hallelujah. புரியுதா புரியலையா? இன்னைக்கு நிறைய சபை மக்கள் இருக்காங்க, they won't give priority, முக்கியத்துவம் கர்த்தருடைய காரியத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு. ஏதோ அவங்களும் முக்கியத்துவம் முடிஞ்சா செய்வாங்க, முடியலன்னா செய்ய மாட்டாங்க. இதே டாக்டர் சொல்றாரு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டா 25,000 ரூபாய் போட்டா சார், பரவாயில்ல டாக்டர் போடுங்க டாக்டர், ஒரு 4 போடுங்க டாக்டர். இங்க ஞானசானம் தொட்டிக்கு அனௌன்ஸ்மெண்ட், அங்க ஆஸ்பத்திரிக்கு போனா பரவாயில்ல டாக்டர் போடுங்க டாக்டர். எமர்ஜென்சினா கழட்டி கொடு, எடுத்து கொடு. அங்க வருது, ஏன் இங்க வரல? அதுதான் உலகத்தான். மனசிலாயோ? தெலுங்குல என்ன சொல்றது? அந்நிய பாஷை பேசுறேன். அர்த்தமயக்கா. தமிழும் உருப்படி கிடையாது, இங்கிலீஷ் உருப்படி கிடையாது, ஹிந்தி உருப்படி, தமிழ் எல்லா ஊர்லேயும் போனால் எல்லா பாஷையும் பேசி நம்ம வேலை நடக்குது. பெங்களூர் போனால் அங்கே எப்படி கன்னடா வருதுன்னு நமக்கே தெரியாது. ரூமில் உட்காந்து நம்ம பெத்த பொத்தன்னு ஏதோ ஒன்று சொல்லி அவங்க மொத்தம் தண்ணி வந்துடுது, அவங்க சாப்பாடு வந்துடுது, எல்லாம் வந்துடுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆயத்தமாகுங்க, கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தமாகுங்க. இப்படிப்பட்ட லிஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒன்று மாட்டியிருந்தாலும் கூட, ஒன்று இருந்தாலும் கூட போக முடியாது. ஒன்று இருந்தாலும் கூட போக முடியாது. ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு பால் இருக்கு, ஒரு சின்ன ஒரு புழு ஒன்று இருந்தா, the whole milk has been rejected. ஒரு புழு இருந்தாலே whole thing is getting rejected. ஆகுதா இல்லையா?
வேண்டாங்க, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போயிடுறான் அவன். சார் சாரி சார், சாரி சார். ஒரு நாள் நாங்க ஃபேமிலியா ஒரு 20 வருஷம் முன்னால இருக்குன்னு நினைக்கிறேன். மோர் தென் 20 இயர்ஸ், 25 இயர்ஸ். ஜோசெல்லாம் சின்ன பையன், ஒரு 7th 8th படிக்கிற டைம். நாங்க ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ஒரு ஒரு ட்ரிங்க் ஒண்ணு தம்பி ஆர்டர் பண்ணான். ஆர்டர் பண்ணா உள்ள என்ன இருந்தது? ஆ? ஒரு பெரிய செத்து கிடந்தது உள்ள. ஓ! வாட் இஸ் திஸ்? தம்பி ஃபோட்டோலாம் எடுத்தாப்ல. சார் சாரி சார், சாரி சார், சாரி சார். 15 சாரி கேட்டான். அந்த ட்ரிங்க்குக்கு அவன் பில்லே போடல. இதுல இருந்து என்ன தெரியுது? பில்லே போடலன்னா நீ பரலோக ராஜ்யம் வர முடியாது. Your salvation is spoiled. Your anointing is spoiled. Your calling is spoiled. என்ன பாஸ்டர் ஆசீர்வாதமா அதான் சொல்றேன்னு பார்த்தா இது எல்லாமே சொல்லிருக்காரு. பரலோக ராஜ்யம் போறதுதான் பெரிய ஆசீர்வாதங்க. ஆண்டோட வருகையில போறதுதான் பெரிய ஆசீர்வாதங்க. இந்த லைஃப் ஸ்டைலை நீங்க அடாப்ட் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவே மாட்டாரு. உங்க கூடவே இருப்பாரு. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா அதான் இந்த காலம். This is the time the holy people must be more holy. Hallelujah. Hallelujah. அடுத்தது build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாம மகிமைப்படுவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தான் என்ன செய்ய மாட்டான்? அது அவன் குறித்து கவலையே கிடையாது. சபை குறித்து தான் கவலை. வருவாங்க, உட்காருவாங்க, ஒரு 10 ரூபாவோ 200 ரூபா ஏதோ ஒரு காணிக்கையை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. They are worldly people. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்களாம் சின்னதாக போகிறோம். எங்கள் அப்பா திடீர்னு ஊழியக்கார் வீட்டுக்குள்ளே போவாங்க. போய் பார்த்துட்டு, பாஸ்டம்மா என்னம்மா தோத்திரம் எப்படிமா இருக்கிற பேசிக்கிட்டே அப்படியே ஒரு கண்ணு வெளியே தானே சொல்லுவா, டேய் அவங்க வீட்டில் கிரைண்டர் இருக்கிற மாதிரி தெரியலடா, ஆட்டுக்கள் தாண்டா ஆட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படியே ஒரு 4-5 ஊழியக்கார் வீட்டுக்கு போவாங்க. இந்த நாட்கள் அப்படிதான். 30 வருஷத்துக்கு முன்னால கிரைண்டர்லாம் ஒரு லக்ஸூரியஸ் ஐட்டம். அப்படியே பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த பிராட்வே போலீஸ் லைன்னு ஒரு பில்டிங் இருந்தது. அந்த அங்கே தான் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. அங்கே போய் ஒரு 3 கிரைண்டர் கொடுங்கண்ணே. வாங்கிட்டு எல்லாம் காரில் ஏற்றிட்டு அவரே கொண்டு போய் இறக்குவார். அதுதான் அங்கே பின் சந்தி நல்லா இருக்கிறோம். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை விசாரிக்கிறார். மகிழ்ச்சி என்றதான ஒரு பத்திரிகை நாட்களே ஜீவானந்தான் போட்டுட்டு கொண்டு போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ல போய் கொடுப்பார். அப்பா கேட்டாங்க, ஏன்னா என்ன ப்ரெஸ்ல கொண்டு போய் கொடுங்க, நம்மளே ஒரு மிஷின் போட்டுற வேண்டியதானே. எங்க நான் ஜெபம் பண்ணணுன்னு அடுத்த வாரம் ப்ரெஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. அடிங்க எல்லாம் கொடுங்க. கர்த்தர் நல்லவருங்க. மிஷின் வந்தது, ஆள் வந்தது, பத்திரிகையோட எண்ணிக்கை கூடிச்சு. விசாரிக்கிற ஒரு மனிதலா இருக்கு. இன்னைக்கு அந்த விசாரிப்புல இல்ல. செல்ஃபிஷ். நான் மாத்திரம் வாழ்ந்தா போதும். திடீர்னு நுழைவார். ஊழியக்கார் வீட்டில் போய் பார்ப்பார். பார்த்தா பாத்திரம் எல்லாம் காலியா இருக்கும். என்னம்மா ஃபாஸ்டிங்கா? இல்லைண்ணே. இருப்பாங்க. என்ன அர்த்தம்? அரிசி இல்லை. அந்த நாட்களில் அப்படி இருந்தவங்களாம் இன்னைக்கு கோட்டீஸ்வரனாக இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எங்களை காட்டிலும் டாப்ல கத்தர் வச்சிருக்கிறார். எங்களை காட்டிலும் மேன்மையா ஊழியக்காரில் கத்தர் வச்சிருக்கிறார். அதுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. என் கம்பெனிக்கு ஊழியக்காரங்க வந்தா அந்த நாட்டில் எங்கள் அப்பா 2 ரூபா கொடுப்பார், 5 ரூபா கொடுப்பார். நீங்க அப்படி காணிக்க வாங்கினவங்களாம் கத்தர் மேன்மையா வச்சிருக்கிறாரு. எங்களையும் கத்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உலகத்தான் அல்லவே. நாம் 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 உலகத்தான் அல்லவே. உலகத்தானுக்கு எந்த திட்டம், ஆவிக்குரிய எந்த திட்டமும் இருக்காது. சாடுவான், தூங்குவான், தூங்குவான், சாடுவான், வேலை போவான், ஓட்டுவான், ஆடுவான், பாடுவான், போயின்னு இருப்பான். ஸ்பிரிச்சுவலாக அவனுக்கு he has no plans or destination. ஒண்ணுமே இருக்காது. they'll be blind. அவ்வளோதான். சாடுவான், தூங்குவாங்க, பிரச்சனை குத்தியே பேசின்னு இருப்பான். நோ ப்ராஜெக்ட்ஸ். நம்ம சொல்றோம்ல, சர்ச்சுக்கு பில்டிங் கட்டணும், நோ ப்ராஜெக்ட்ஸ். இருக்கிற விசுவாசிகளை ஸ்திரப்படுத்தி பரலோக ராஜ்யம் போய் சேர்த்தா போதும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வருகை தாமதிக்கும்னா பிள்ளைங்க எடுத்து அவங்க கட்டுட்டோம்.
பட் ஐ எம் நாட் கோயிங் டு பில்ட். இது போதும், கத்து செய்யட்டும். ஒரு ஆராதனை என்பது இன்னொரு ஆராதனையை யூத் ஆராதனை நடத்தும். அவ்வளோதான். இருக்கிற விசுவாசிகளை இருக்கிற காசை வச்சு ஞானசனம் தொட்டிக்கு அனௌன்ஸ்மெண்ட் நடந்துனே இருக்குது. பார்ப்போம். இன்னைக்கு நோன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் வேலை ஆரம்பிச்சு என் காசை போட்டு செஞ்சு ஆரம்பிச்சிடுவேன் நான். பட் ஐ டசன்ட் வாண்ட் டு டேக் தட் பிளேஸ். அந்த ஆசீர்வாதத்தை நான் எடுக்க விரும்பல. இதை நான் உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதில் பங்கெடுக்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு ஆத்துமா ஞானம் எடுக்கும் பொழுது அதில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியர்கள் எப்போதுமே தே ஹேவ் பிளான்ஸ். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன், இந்த வாரம் நான் உபவாசம் பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் அந்த வேதத்தை வாசிக்க போகிறேன், நான் இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை வாசிக்க போகிறேன், நான் டெய்லி அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன், டெய்லி ஒரு அரை மணி நேரம் முழங்கால நிற்பேன், நான் இன்னைக்கு 2 பேருக்கு சுவிசேஷன் சொல்லுவேன், இன்னைக்கு நான் போய் சபையில் போய் க்ளீன் பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் சபையில் நிலைச்சிருக்க போகிறேன், நான் ராத்திரி ஒரு 10லேருந்து 11 ஜெபம் பண்ண போகிறேன். ஹீ வில் ஹேவ் பிளான்ஸ், ஹீ வில் ஹேவ் ஐடியாஸ். அவனுக்குள்ள அந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த ஐடியா பிளான்ஸ் என்ன இருக்காது. They are dumb in spiritual. Eat, sleep, rest. அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, eating, laughing, talking, coming, going, crying, asking, eating, எல்லாம் டிங்கு தான். அப்படி இருக்கக்கூடாதுங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய அபிஷேகம் பெற்றவங்க, தேவனுடைய வல்லமை பெற்றவங்க, அவருடைய வல்லமை உடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள புதிய புதிய காரியங்கள் வந்துகிட்டே இருக்கணும். நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண போறேன், இன்னைக்கு நான் ஆராதனை நான் 8:15 நான் இன்னைக்கு ஒரு 8:10 போய் உட்காந்து நான் கொஞ்ச நேரம் நான் தனியாக ஆண்டு சமத்தில் காத்திருக்க போறேன். The more you wait on the presence of God, the more you will receive the power. Hallelujah. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமத்துல காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை அவருடைய வல்லமையை கர்த்தர் கொடுப்பார். அந்த வல்லமையினாலே நீங்கள் அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள், அநேகர் பார்ப்பார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சாதாரண மக்கள் அல்ல. we are not ordinary people. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய முத்திரை பெற்றவர்கள். அல்லேலூயா. நாம் உலகத்தான் அல்ல. சொல்லுங்க, நாம் உலகத்தான் அல்ல. 1 யோவான் 2:15 வசனத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம். உலகத்திலும் love not the world, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். neither things that are in the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், if anyone love the world, அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. the love of the Father is not in him. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூர்ந்தால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே ரகசியவர்கள் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. You can never be raptured. உலக ஆசையிலிருந்து வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 16வது வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் அன்பு கூறுகிறவர்களே பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பிதாவினால் உண்டான ஆசீர்வாதங்கள் இருக்காது. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் மறக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:16 வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கு தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, யாரு? லோத்துடைய குடும்பம். இப்ப தேவ தூதன் வாசல்ல நிற்கிறான். தேவ தூதன் சீக்கிரவான்னு சொன்னா இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், the family was hesitating to leave the Sodom and Gomorrah. hesitation, தாமதம். ஐயோ, ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற காரியத்தை அவர்கள் நம்பல. ஆனா எதை நம்புறாங்க? ஐயோ, என் ஆஸ்திங்க இருக்குது, என் பொருள் இங்க இருக்குது, என் மிருகம் இங்க இருக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? தயக்கம். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்காதான். லேட்டஸ்டா பெற்றோர் என்ன தெரியுமா சொல்றாங்க? தாங்க பிள்ளைகளை, டேய் சர்ச்சுக்கு போகாதடா, போனா லாக் ஆயிடுவேன். இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க,
சர்ச்சுக்கு போகாத, பாஸ்டர் பிடிச்சு பாரு. சர்ச்சுக்கு போகாத, பாஸ்டர் லாக் பண்ணிடுவாரு. ஆனா எங்க காலத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க? சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ. சர்ச்சுக்கு போனதுனால தர முழுவ கத்துக்கிட்டேன். சர்ச்சுக்கு போனால அன்னைக்கு ஓலக்கூரை மாத்துறது கத்துக்கிட்டேன். சர்ச்சுக்கு போனால எலக்ட்ரிக்கல் வயரிங் கத்துக்கிட்டேன். சர்ச்சுக்கு போனால 4 பேர்கிட்ட எப்படி பழகணும்னு கத்துக்கிட்டேன். சர்ச்சுக்கு போனதுனால எப்படி என்ன செய்யணும், பாஸ்டருக்கு எப்படி பிரியமா இருக்கணும்னு கத்துக்கிட்டேன். இதெல்லாம் என்ன செஞ்சு தெரியுமா? தொழிலுக்கு வரும்பொழுது அவை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. 10 வயசுலயே எங்க அப்பா போடா இருக்காது, ஓடிப்போ, கூட்டில் உட்கார இறக்கிட்டு போயிடுவார். வரும்போது நடந்தா வரணும், இறக்கி கூட்டிட்டு போயிடுவார் அவரு. அன்னைக்கு பெற்றோர் அப்படி இருந்ததுனால இன்னைக்கு நாங்க கர்த்தருக்குள்ள நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோங்க. ஒரு தடவை ஒரு பையன் ரொம்ப நங்கியா இருந்தான். ஒரு நாள் வரல. ஒரு தம்பியை கூப்பிட்டுட்டே அவனை போய் கூட்டு ஆடான்னு. அப்போ அந்த பையனோட அம்மா சொன்னாங்களாம், ஏய் என் பையனை வாழ விட மாட்டேன்றீங்களாடா, போங்க, இப்போதான் வேலையில வந்திருக்கிறான், அவனை கொஞ்சம் தூங்க விடுங்க, போங்க, வரட்டி விட்டாங்க. அதுல இருந்து அந்த பையன் சர்ச்சைக்கே வரதுல நிறுத்திட்டாங்க. பினிஷ், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு கோபம் வந்துருச்சு, போயிடுச்சு, ரட்சிப்பு இழந்துட்டான். நீங்க அவன் சொல்றான், நீ ஜெபம் பண்ணுங்க அங்கிள், பார்ப்போம். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. பெற்றோர் என்ன சொல்றாங்க? பிள்ளைகளை சபைக்கு என்ன செய்யுங்க? அனுப்புங்க. காலேஜுக்கு நான் அனுப்புறோம். இன்னொரு வருஷம் என்ன தெரியுமா பிசாஸ் போட்டிருக்கிறான்? என் பொண்ணை அனுப்ப மாட்டேன், ஏன்னா இங்க வந்த பையன்கிட்ட பேசிடுவான். ஆமா, காலேஜில் நடக்காதா? அப்படியே பத்திரமா அப்படியே அப்படி என்னைக்குமே அப்படி வளர்க்கிற பிள்ளைங்க தான் எங்கேயா போய் பெருசா சிக்கும். கர்த்தரை நம்பி கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சு பிள்ளைங்களை சபையில போய் ஜெபிக்க சொல்லுங்க. சபையில நாட்டிருக்க சொல்லுங்க. சபையில நாட்டப்பட்டிருக்க கர்த்தருடைய பிரகாரம் அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? செழித்து இருக்கும். இந்த லோத்து குடும்பம் புறப்பட்டு வாங்கினா அவங்க ஒரு தயக்கத்தோடு இருக்கிறாங்க. நடந்தது என்ன? கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து they were forced. வலுக்கட்டாயமா தூதனை இழுத்துட்டு வராங்க. ஏன்? அங்க ஆபிரகாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஜெபம் தூபமா போயிட்டு இருக்கு. இனி தேவதூதன் காத்திருக்க முடியாது. விசுவாசியே, இனி கர்த்தர் உனக்காக காத்திருக்க முடியாது. அவர் வருவேன்னு சொன்னா கர்த்தர் கண்டிப்பா வருவார். நிச்சயமா. Even if we hesitate, God will sometimes force you to be in spiritual life. ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. எப்படியோ உன்னை ஆண்டவர் வளைச்சி கிளச்சி உன்னை சபையில இருக்க வைப்பாரு. அல்லேலூயா. பேயாது பிடிக்கும், சபை கொண்டு வாங்க. வியாதி பிடிக்கும், சபைக்கு கொண்டு வாங்க. தரித்திரம் வரும், சபைக்கு கொண்டு வாங்க. அற்புதம் நடக்க போகிறது. இப்போதே ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். எத்தனையோ அற்புதங்கள் கடந்த நாட்களில் நடந்தது, நம்ம சபையில நடந்தது. இப்பெல்லாம் அது சொன்னா நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் செய்வார். இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு. அப்பா, இப்போ நீங்க வெளியே வந்துட்டீங்க. என்ன கண்டிஷன்னா, உன் ஜீவன் தப்ப ஓடு, எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கேயும் என்ன செய்யாத, நிக்காதே. நீ அழிந்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. 4 கண்டிஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ என்ன செய்? ஓடு. எதை நோக்கி ஓடு? நான் காண்கிற தேசத்தை நோக்கி ஓடு. நான் எங்க பாயிண்ட் வச்சிருக்கிறோம் அங்க ஓடு. நான் சொல்லுற இடத்துக்கு போ. 2வது, பின்னிட்டு பார்க்காத, பின்னால பார்க்காத. பின்னால பார்த்தா அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் ஒரு கூட்டம் நிக்குது. விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் நிக்குது. உலகத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் நிக்குது. பின்னால பார்க்காத, எதை பாரு? கர்த்தருடைய லக்கை நோக்கி ஓடு. 3வது, எங்கும் நிக்காத. டோன்ட் ஸ்டாப். கம் ஆன், ரன். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரை ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எங்க நிக்காத, ஓடு. நீ அழிந்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடி போ. 18வது வசனம்.
அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே. அதெல்லாம் ஆகாது, நீ என்ன சொல்லிட்டு போ, நாங்கெல்லாம் அதெல்லாம் சொல்லுவோம். இவங்க தான் வணங்கா கழுத்துள்ள ஸ்டிஃப் நெக். இல்லை இந்த நெக் பேண்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா, எப்படி இருப்பாங்க? பிரதர், சிஸ்டர், என்னாச்சு? கழுத்து தேஞ்சு போச்சு. அது என்ன போட்டிருப்பாங்க? பேண்ட் போட்டிருப்பாங்க. ஸ்டிஃப் நெக். ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு ஸ்டிஃப் நெக் கூடாது. அப்படி இல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. ரொம்ப தேங்க்ஸ், பிரசங்கத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். மார்க் போட்டு போயிடுவாங்க. கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம், தேங்க்யூ. ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ. கம்யூனியன் கொடுக்குறீங்க, தேங்க்யூ. பிள்ளை பிரதிஷ்டை பண்ணீங்க, தேங்க்யூ. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி பாஸ்டர் இவ்வளோ பேரை ஞாபகம் வச்சுருக்கிறீங்க? என் பிள்ளைங்க பேரே எனக்கு, என் பேத்தி பேரே ஞாபகம் இல்லை, நீ எல்லாரும் பேரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடலாம், தேங்க்யூ. நம்ம பைபிள் என்ன சொல்லுதுமா? லோத் என்ன சொன்னாரு? மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு என்ன, அதெல்லாம் என்னால முடியாது. தீங்கு என்னை தொடரும். ஐயோ தச்சு போனா பிரச்சனை வந்துடும். நான் மரித்து போவேன். ஐயோ நான் செத்தே போவேன். தீங்கு வரும், செத்தே போவேன். நடந்தது என்ன? அதோ அந்த ஊர் இருக்கிறது. அதோ அந்த ஊர் இருக்கிறது. ஆண்டவர் காட்டின இடம் வேற, இவன் ஆண்டவருக்கு வழி காட்டுறாரு. இதோ அங்க ஊர் இருக்குது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. அது எங்க இருக்குதா? கிட்ட இருக்கிறது. பக்கத்துல. நீ ஏன் ஆண்டவர் அங்க போக சொல்ற? ஏன் இங்க இருக்குது உனக்கு தெரியலையா? இங்க இருக்குது. சின்னதுமா இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். நாங்க போறேன். ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். சரி போடா, இதுக்கும் கேட்டா சரி போ. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. அந்த ஊருக்கு என்னது? சோவார் என்ன தெரியுமா? சின்னது, முக்கியமற்றது. அதுக்கு பேர் என்னது? சின்னது, முக்கியம் இல்லாதது. ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி உனக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து முக்கியத்துவப்படுத்தி உன்னை மேன்மையான இடத்துக்கு வர சொன்னா, விசுவாசி எங்க உட்காந்துக்கிறாங்க? சோவா. இன்னைக்கு சோவார் அனுபவம், சோவார் அனுபவத்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வருகையிலே போகும். நடந்தது என்ன? லோத்து சோவார்ல இருந்தாரு. அந்த சோதாம் குமாராக்கும் சோவாருக்கும் இட் இஸ் ஹார்ட்லி அபவுட் 35 to 40 கிலோமீட்டர்ஸ் தான். நிறைய சத்தியம் இருக்கு, டைம் முடிஞ்சு போச்சு, அதோட முடிக்கிறேன். கர்த்தர் காண்பிக்காத இடத்துக்கு போனாங்க, ஆண்டவர் அதையும் கிராண்ட் பண்ணிட்டாரு. இவன் அங்கே போயாவது சோவாலாவது ஒழுங்கா இருக்கக்கூடாது, அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க? பயந்து போய் அங்க சோவாரை விட்டுட்டு ஓட்டானுங்க. சோவாரை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? என்னைக்குமே நாம் தெரிந்து கொண்ட ஒரு இடம் பர்மனன்ட் கிடையாது. கர்த்தர் காண்பிக்கிற இடம் தான் பர்மனன்ட். What you choose, what you select is not permanent. It's going to be a short period. அங்கேயும் சோவார்ல போய் அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். மலையில போய் வாசம் பண்ணிட்டாங்க. மலையில போய் வாசம் பண்ணி எங்க போயிட்டாங்க? குகையில போய் வாழ்ந்துவான். இவன் எங்க இருக்க வேண்டியவன், எந்த நிலையில இருக்கிற வேண்டியவன், சோவாரையும் விட்டுட்டு பயந்து போய் தன் ஜீவன் தப்ப ஒரு மலைக்கு போய் அந்த மலையில இருக்கிற குகையில போய் உக்காந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு விசுவாசி கைவிடப்பட்ட நிலைமை தாங்க. நீ மலைக்கு ஓடுவாய், குன்றுகளில் இருப்பாய், உன்னை மறைத்துக் கொள்வாய். ஆனா கர்த்தர் சொல்றார், ஏன்டா உனக்கு அந்த வாழ்க்கை?
வா, ஆலயத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், உனக்கு தேவையானதெல்லாம் இங்க வச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, நீ சாவென்று நினைக்காத, மரணம் உனக்கு இல்லை, உனக்கு கர்த்தர் ஜீவனை வச்சிருக்கிறாரு, அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நீ தப்பித்துக் கொள்ளுவாய், உனக்கு மரணம் இல்லை, நித்திய மரணம் இல்லை. சொல்லுங்க, நித்திய மரணம் இல்லை. கர்த்தர் காட்டினால், கர்த்தர் காட்டின இடத்துக்கு நீங்க போனா அங்க உனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. there is no judgment when you walk as per the law and the word of God. எத்தனை பேருக்கு இது புரியுது? நீ தெரிந்து கொண்ட இடத்துல கொஞ்ச நாள் கூட லோத்து இல்ல, அவன் பயந்து கலங்கி அவன் கெபியில போய் உட்கார்ந்துட்டான். நாம் உலகத்தான் அல்லவே, நாம் ஆவிக்குரியவர்கள். எத்தனை பேர் ஆவிக்குரியவர்கள்? எத்தனை பேர் ஆவிக்குரியவர்கள்? கரத்தை உயர்த்தி அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. If you are a spiritual man, you cannot be a worldly man. நீ ஆவிக்குரியனா இருந்தால் நீ உலக பிரகாரமா இருக்க முடியாது. உலக பிரகாரமா இருக்கிறவன் ஆவிக்குரிய மனிதனா இருக்க முடியாது. இது கொஞ்சம் கடினமா இருக்கலாம் என்று நினைக்கலாம். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காசு வேணுமா? நகை வேணுமா? செல்போன் வேணுமா? வீடு வேணுமா? அதுதான் இருக்குதே, நிறைய இருக்குதே. போய் கல்லையும் மண்ணையும் கும்பினா கொடுக்குறான், எக்காச்சக்கமாக கொடுக்குறான். ஓய் வணங்கு. நிறைய பேர் பாஸ்டர்ஸ் போன வருஷம் கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு இன்னொரு ஆபிரகாம் மதத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆபிரகாம் மதம் என்னது? ஈசா, ஏசா, 26 பேர் பாஸ்டர் விட்டுட்டாங்க. பின்னிட்டு பார்த்தா உப்பு துணாயம். கலப்பையில கை வச்சிட்டீங்க, பின்னிட்டு பார்க்காது. இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். பயமுத்துறதுக்காக சொல்ல வரல. அவர் சத்தியம், இதான் சத்தியம், இதான் சத்தியம். இதுதான் லாஸ்ட் சண்டேவா இருக்கலாம், தெரியாது. 28ஆம் தேதி இன்னொரு 6 நடக்குமா தெரியாது. ஆண்டவருக்கு தான், இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. இன்னைக்கு கூட இயேசு வரலாம். இப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆள் இருக்காது, நான் போயிடுவேன். எத்தனை பேர் கூட வர போறீங்க? நல்லா இருக்குதா கதை? சாயங்காலம் ஆராதனைக்கு வரவங்க ஆள் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆளே இல்லையா? டோன்ட் பி வேர்ல்ட்லி. உலகத்தானா இருக்காது. என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். Where there is presence of God, there be holiness. Where there is holiness, there be perfection. தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல நிறைவானது இருக்கும். கர்த்தரை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சோவார அனுபவம் மாறட்டும். சொல்லுங்க, சோவார அனுபவம் மாறட்டும். உன்னுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ சுகமா இருப்பாய். நீ நல்லா கர்த்தர் வச்சிருப்பாரு. நீ பரிசுத்தமா இரு. கர்த்தருக்கு முதலிடம் கொடு. அல்லேலூயா. Position yourself for rapture. ரகசிய வருகை போவதற்கு உன்னை பக்குவப்படுத்திக்கொள். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உன்னை ஆயத்தமாக்கிக்கொள். ரகசிய வருகையிலே போவதற்கு உன்னை சரியான நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் இருப்பீங்களா? ரட்சிக்கப்படுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறுங்க. ஹல்லேலூயா. செட்ரைட் பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் செட்ரைட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஒழுங்கு பண்ணுமோ எல்லாம் ஒழுங்கு பண்ணுங்க. உடைய வேத வாசிப்பினுடைய அந்த ப்ராக்டிஸை ஒழுங்கு பண்ணுங்க. ஜெப வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணுங்க. சபைக்கு வருவதை ஒழுங்கு பண்ணுங்க. ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் ஹேவ் ஐடியாஸ், ஹேவ் நியூ பிளான்ஸ், எல்லாம் புதிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இனி நான் எப்படி ஜெபிக்கணும்? அன்னைக்கு ஒரு 84 வயசு அண்ணனை பார்த்தேன். சொல்றாரு, தம்பி, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் முழங்கால நின்று தான் நான் பைபிள் வாசிக்கிறேன் தம்பின்றாரு.
84 வயசு 84 வயசு. அவர் சொல்றாரு 61 வருஷமா நான் இது செஞ்சிட்டு இருக்கிறேன்றாரு. ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நான் இந்த 84 வயசுல நான் முழங்கால் போட்டு பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி எல்லாம் ஒப்பு கொடுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆமென் ஆமென். பிரச்சனையை பார்த்துக்கிட்டே, குழப்பத்தை பார்த்துக்கிட்டே, உங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதியும் வேதனையும் கடன் பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்த ரகசிய வருகையில போக முடியாது. ஐயா அம்மா அம்மா ஒப்பு கொடுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா கடன் காரியங்கள் எல்லாம் செட் ரைட் பண்ண கிருபை செய்யும். எல்லா இஎம்ஐ க்ளோஸ் பண்ண கிருபை தாரும். கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண கிருபை தாரும். கார் லோன், ஹவுஸ் லோன் இதெல்லாம் சீக்கிரமா செட் ரைட் பண்ண கிருபை செய்வீராக. ஆமென். எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கலாம், டஃப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆமென் ஆமென் ஆமென். இந்த சத்தியம் இன்னைக்கு இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. இயேசு சொன்ன இந்த சத்தியத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளாம அவர் கொண்டு போய் சிலுவையில் அறைந்தாங்க. கிறிஸ்டல் கர்க் அவன் உண்மையை பேசினா உலகம் சுட்டுச்சு. சுட்ட மனிதன் அவர் ஓர் இனத்தை சேர்ந்தவன். Last Thursday another pastor was shot dead in Texas. ஒரு பெந்தேகோஸ்து பாஸ்டர் ஒருத்தன் சுட்டான். அதே 22 வயசு பையன். நாட் த சேம் கேரக்டர். அதே 22 வயசுல இருக்கிற ஒரு பையன். எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் உம்மை விட மாட்டேன். ஆவியானவர் அசைவாடுகிறார். ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் I think God is dealing with some people. Hallelujah. ஒப்பு கொடுங்க. வாயை திறங்க. Come on, open your mouth, lift your heads up. எல்லாம் தலையில உயர்த்தி ராஜா வருகிறார். Hallelujah. நாம இனி ஒருவனும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சிக்க கூடாது. No one should deceive yourself. Hallelujah. உங்களை நீங்கள் வஞ்சித்திராதீங்க. ஆமென். பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஓடி முடிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. அவருடைய கரம் வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும், அவருடைய பிரசன்ன வேணும், அவருடைய பரிசுத்தமாகுதல் நமக்கு வேணும். சொல்லப்படுகிற எந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருந்துடக்கூடாது. சொல்லப்படுகிற எந்த அசுத்தமும் என் சிந்தனை இருக்கக்கூடாது. சொல்லப்பட்ட எந்த அசுத்தம் என் இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடாது. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது? இன்னும் குழந்தை பருவமா இருக்கிறதா? நோ growth, எந்த வளர்ச்சியும் இல்லாத அப்படியே இருக்கு. வருகையில போக முடியாது. ஆனா இப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னும் நான் கிட்ட வருகிறேன். ஆண்டவரே, என்னை சேர்த்துக்கொள்ளுங்க. I come closer to you, Lord. You accept me, Lord. என்னை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒருவன் தானாய் வர முடியாது. அவர் இழுத்தால் வழியா அவர்கிட்ட போக முடியாது. எல்லாம் ஒப்பு கொடுங்க. எங்கெங்கெல்லாம் மாமனார், மாமியார், மருமக, நாத்தனார், இந்த ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் செட் ரைட் பண்ணுங்க. கொஞ்சம் துள்ளி புல்லு கூட இருக்க கூடாது. ஆமென். எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஒப்பு கொடுங்க. If you want to cry, come on, cry. இருதயத்தை மாத்திரம் கடினப்படுத்தாதீங்க. மடங்கா கழுத்துள்ளதா விடாதீங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. Hallelujah. Shaka radana makaraba shaka ridana makadaraba shaka dana manakadara radina mahabakadaraba. கர்த்தர் நல்லவர் தான். ஆனா நீதி செய்கிற நியாயாதிபதி is a loving God. But when he sits on the throne, he is going to be a great judge. இன்னைக்கு அன்புள்ளவரை பார்க்கிறீங்களா? நியாயாதிபதியாக இயேசுவை பார்க்கிறீங்களா? நீங்க நியாயாதிபதியாக இயேசுவை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். Come on, submit yourself. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.